நல்லா மண்டைக்கு மசாஜ் பண்ணி கொடுக்கா. நல்லா சூப்பராக இருக்கு. பேசாம ஒரு போட்டிசன் கிளாஸ் படிச்சுட்டு ஒரு போட்டி பார்லர் வைக்கலாம். பேக்கரி ஒரு பார்க்கணும், நான் போட்டி பார்லர் பார்த்துக்கிடுவேன். ஏக்கா மசாஜ் சென்டர் வைக்கா, சூப்பராக மசாஜ் பண்ணுத. மஜாஜி சென்டரா அப்படின்னா என்னது? வரப்போகிற ஆளுகளை பூரா படுக்க விட்டு மண்டையை தடவி விடணும். சீச்சி அதெல்லாம் வேண்டாம். நான் போட்டி பார்லர் வச்சு எல்லாரும் மூஞ்சிலையும் மேக்கப் அடிச்சு விட போறேன். என்ன வரத்துக்கு வாராளுவோ ரெண்டு பேரும் வீட்டில் கிடந்துக்கிட்டு அட்டகாசம் பண்ணதாளுவோ. கீதா கீதா சொல்லுங்க, காது கேட்டதா இருக்கு. கொஞ்சம் பேக்கரியில் போய் உட்காரலாம்லாட்டி எனக்கு வயாம உட்காந்து உட்காந்து குறுக்கலாம் வலிக்கு. நான் உட்காரணும்னா அப்ப எதுக்கு கன்சி கக்கருவா கொடுத்து வச்சிருக்கீங்க? மண்டக்கட்டு மாமா ஓ ஓ ஓ, ஏன் மண்டக்கட்டு மாமா வாடு கடைக்கு. பெயிண்ட் அடிச்சுட்டு கிடந்தவருக்கு பேக்கரி வச்சு கொடுத்தா அங்க போய் உட்கார்றதுக்கு வலிக்காம நல்லா இருக்கு கதை. கன்சிக்கா போன் அடிக்கல. ஹலோ ஆ என்ன? முதலாளி ஐயா உங்க வீட்டுக்கு வெளியே நிக்க நீங்க வர சொல்லியிருந்தீங்கல்ல. ஆ ஆ சரி சரி அந்த வாரேன். போன்ல யாரு? இவங்க ரெண்டு பேர்ல யாரையும் பொண்டாட்டின்னு தெரில. இவ கேட்க வேண்டியதெல்லாம் அவ கேட்கா. ஏதாட்டும் உங்க வேலை விஷயமா போன் வந்திருக்க மாட்டி, அதான் போறாரு. ஆ கன்சிக்கா வந்துட்டியா? முதலாளி ஐயா, ஓனர் அம்மாவை பார்த்து வீட்டு வேலைக்கு பேசணும்னு சொன்னீங்கல்ல. நான் பேக்கரியில் இருக்கிற நேரம் போக மீதி நேரத்தில் வந்து உங்கள் வீட்டில் வந்து நான் வேலை செஞ்சிருவேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே வருவீல்ல, அப்போ நாங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சிருவேன். கன்சிக்காமா காலையிலேயே நீ முதல்ல வந்துரு. வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு என் பையனுக்கும் சாப்பாடை கொடுத்து விட்டு எனக்கும் காலைல சாப்பாடை கொடுத்து மதிய சாப்பாடையும் செஞ்சு வச்சிரு. அது வரைக்கும் நான் பேக்கரியில் உட்காருவேன். அதுக்கப்புறமா நீ வந்துரு. அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து வீட்டை பெருக்கி போட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வெளியெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டு போயிருமா. சரிங்க முதலாளி ஐயா, நீங்கள் டம்மி தானே, வாங்க உங்கள் பொண்டாட்டிட்டு போய் பர்மிஷன் கேட்போம். நான் டம்மின்னு இவளுக்கே தெரிஞ்சிருக்க போல. பெயிண்ட் அடிக்கிற காலத்துல கம்மியான சம்பளம்னாலும் வீட்டுக்கு நான் தான் ராஜா மாதிரி இருந்தேன். எப்போ இந்த கீதாவுக்கு அந்த பாட்டி பேக்கரி வச்சு கொடுத்துச்சோ அதுல இருந்து அவளுக்கு நம்ம அடிமை மாதிரி ஆயாச்சு. கீதா கீதா யார் வந்திருக்கா பாரு. யாரு? நம்ம ஒரு கலெக்டரா? யார் வந்திருக்கா சொல்லுங்க. திரும்பி பார்க்காம கேக்கியட்டி. மசாஜ் பண்ணும்போது இந்த மண்டைக்கட்டு சும்மா இருக்க மாட்டாரு. மண்டைக்கட்டு மாமாவுடைய ஆளு. என்ன கன்சிக்கா, என்ன விஷயம் அங்க வந்திருக்க? ஏட்டி இந்த நீயும் வேலை செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கல்ல, சமையலும் உனக்கு ஒழுங்கா வரமாட்டுக்கு. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். எனக்கு சமையல் ஒழுங்கா வர மாட்டேக்கா, வாயை குத்தி விடுவேன். நான் சமையல் பண்ணாமலே இவ்வளவு உயரமா வளர்ந்துருக்கீரா? வீட்டு கல்யாணம் முடிக்கும் போதே நான் இதே உயரம் தானேட்டி. இன்னமும் உன் சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி பேசுத. எஸ், நீங்க வந்து இடுப்பு உயரம் தான் இருந்தீங்க, சாப்பாடை சாப்பிட்டு இவ்வளவு உயரம் வந்திருக்கீங்க. நல்ல நம்ம அக்கா பொய்யா அடிச்சு விடுதால. சரிட்டி கன்சிகா வந்து காலையிலே வந்து சாப்பாடு செஞ்சிருவாளாம், காலையிலைக்கு மதியத்துக்கும். திருப்பி சாயந்தரம் வந்து பாத்திரத்துல விலைக்கு போட்டு வீட்டை பெருக்கி போட்டு போயிருவாளாம். சம்பளம் 3000 மட்டும் போதுங்காட்டி சேப்புமா எப்படி? நான் 6000 தாரேன்னு சொல்லியிருக்கேன். அவட்ட உளறிடாத சரியா? சரிங்க முதலாளி மண்டக்கிட்டு ஐயா. ஏடி 3000 ரொம்ப அதிகமா இருக்கு, 1500 ரூபா கொடுக்குமா? ஏன் மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? 1500 ரூபாய் எந்த மூளைக்கிட்டி பத்தும்? பாத்திரம் கழுவி சமையல் செஞ்சு துணியான தோப்பா இல்லாட்டி கேளு. துணியும் சேர்த்து துவச்சு கொடுக்கணும். 2000 ரூபாய் எனக்கு ஓகே. அவ எவ்வளவு சொன்னாலும் நீ சரின்னு சொல்லு, நான் உனக்கு 6000 தாரேன். சரிங்க அம்மா, நீங்களா பார்த்து எதாட்டு கொடுங்க முதலாளி அம்மா. 2000 பரவாயில்லையே. அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் வீட்டுக்குள்ள அனுப்பிடலாம் போலயே. ஐயோ தொப்பிக்காரி வேற பிளான் போட்டதல்ல. 2000 ரூபாய்க்கு எல்லாரும் வீட்டுக்கு கொண்டு வேலை கூப்பிட்டா பேராதானே பாவம் நீ. தொப்பி அக்கா, எல்லாரும் வீட்டுக்கெல்லாம் 2000 சம்பளத்துக்கெல்லாம் வேலைக்கு போனா கட்டாது. நம்ம முதலாளி ஐயா என்னை மதிச்சு எனக்கு பேக்கரியில் வேலை கொடுத்ததுனாலதான் இங்க 2000 ரூபாய்க்கு நான் வாரேன்னு ஒத்துக்கிட்டேன். இதே காரணமா வச்சு எல்லாரும் கூப்பிட்டாவனா மூஞ்சில துப்பிடுவேன். சரி 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 சரி, டென்ஷன் ஆகாத. சரிம்மா, நாளையில இருந்து வந்துரு சரியா? ஒரு நாள் லீவ் போட்டாலும் சம்பளத்துல கழிப்பேன். சரிங்க முதலாளி அம்மா. ஏட்டி சரி, அப்ப நானும் கன்சிக்காவும் பேக்கரிக்கு போறோம். எதுல போறீங்க ரெண்டு பேரும்? நான் என் வண்டியில போவேன், அவன் நடந்து போவா. சரி சரி. நீ தெருமுக்குள்ள நின்று நான் வண்டியில ஏத்திட்டு போறேன். சரிங்க முதலாளி ஐயா. பரவாயில்லையே, நல்ல ஒரு ஆள் கிடைச்சிருக்கு. ஏட்டி நீ உன் புருஷனுக்கு ரொம்ப இடம் கொடுத்துக்கிட்ட அலைத. ஒரு வேலை செய்ய மாட்டுக்க, பேக்கரியில போய் உட்கார மாட்டுக்க. கன்சிக்காவை வச்சு அவன் எல்லாத்தையும் முடிச்சிருவான் பாத்துக்க. சீ, அசிங்கமா பேசாதப்பா. ஒரு நாள் கண்ணை கசக்கிட்டு வந்து நிப்ப பாருடி. உனக்கு மஜாஜ் பண்ணி விட்டாம்ல, நீ இதுவும் பேசுவேன் இதுக்கும் மேலேயும் பேசுவேன். இரு, இன்னைக்கு ராத்திரி என் கூட தானே தூங்குவேன். உன் மண்டையில இருந்து ஒரு முடியா 100 முடி பிச்சு எடுத்து காலையில உனக்கு எண்ணி காட்டுறேன். ஒரு காசுக்கு ஆக மாட்டேன். போ, எனக்கு காப்பி எடுத்துட்டு வா. எனக்கு காப்பி குடிக்கணும் போலதான் இருக்கு. காப்பி போட எரிச்சலா இருக்கு. இந்த ஆன்லைன்ல ஸ்விக்கில ஆர்டர் போட்டுருவோமா காப்பி? சரி சரி.
ஆன்லைன்ல எல்லாமே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு ஈஸியா இருக்கு. சமைக்க வேண்டாம், டீ போட வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இப்ப சிக்கனு மீன்லாம் வைக்காண்டி சுகில நான் மீன்லாம் வாங்கி வாங்கி வச்சிருவேன் ஃப்ரிட்ஜில். கடைக்கு மீன் கடைக்கெல்லாம் போவே மாட்டேன். மூதேவி, ஃப்ரெஷ்ஷாக கடையில் போய் வாங்குறதுக்கு உனக்கு வலிக்கும். ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா. வயசான கிளம்பி மாதிரி பேசாத, அப்டேட்டடா இரு. சரி நான் போறேன். நீ 2 டம்ளர் எடுத்துட்டு வரேன். இப்ப டீ வந்துடும். இவ போக்கே சரியில்லையே. இவ புருஷன் அதுக்கு மேலெல்லாம் அலைதாரு நெட்டக்கால. என்ன இந்த ரவுடி ரங்கப்பன் இங்க தானே வரதா சொல்லியிருந்த, ஆளையே காணும். நான் வேற அவனை முன்ன பின்ன பார்த்தது இல்லையே. சார் நேராவது என்ன இது, ரவுடி ரங்கப்பன் வர நேரம் பார்த்து ஒரு கிழவன் வாரான். சொல்லுமா, நீ தான் என்ன வர சொல்லியிருந்தியா? நீங்க தான் ரவுடி ரங்கப்பனா? வயசான கிளபோல்டு மாதிரி இருக்கு. 50 வருஷம் சர்வீஸ் இருக்குமா ரவுடி ரங்கப்பனுக்கு. என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லு. அப்படியா? சரி இந்த இருங்க ஒரு நிமிஷம். இங்க இருக்க தாத்தா, இந்த போட்டல்ல இருக்கிற பைக்கு வந்து ஏபிசிடி ஆபீஸ் முன்னாடி நிற்கும். அதை போய் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துடணும். இதுதான் உமரு கொடுத்த வேலை. புது வண்டியா இருக்கு? புது வண்டி தான். எங்க அக்கா புருஷன் எடுத்திருக்கான். அவன் எல்லாம் புது வண்டி எடுக்கலாமா? அந்த அளவுக்கு ஆகி போச்சோ. நல்ல பொன்னாட்டி வச்சு சுத்திக்கிட்டு இருந்தான். நான் அதை பார்த்தேன். எப்படியாட்டு ஆபீஸ் முன்னாடி போய் உடைச்சிரு, கேமரா இருக்கும், மாட்டிடாத. அப்புறம் நான் மாட்டுவேன். மூஞ்ச துணி போட்டு முடிக்க. மிகவும் கேவலமான எண்ணம் கொண்ட பெண்மணி. போட்டா நான் வச்சுக்கிறேன், வரட்டா? நல்லா கவனிச்சுக்கிடும் தாத்தா. ஏபிசிடி ஆபீஸ் இந்த பைக்கு நிற்கும். நல்ல எப்படி உடைக்க முடியுமோ உடைச்சிரு, மூஞ்ச மூடிட்டு போ. சரியா? ஓடிரு, யாரு கண்ணிலையும் பெற்றாத. முடிச்சிட்டு வந்து என்கிட்ட 50,000 ரூபாய் வாங்கிக்க. சரிம்மா சரிம்மா. ரொம்ப நேரமா மூஞ்சில மண்டு நிக்கு. அது ரவுடி மச்சம்மா. ரவுடி மச்சமா? சரி ஏதோ ஒண்ணு. கிளம்பு கிளம்பு. ஐயா, இந்த ஆளு எப்படி வந்தாருன்னு தெரியலையே. எல்லாத்தையும் பார்த்துருப்பாரோ. என் முன்னாள் பிரிசனே, என் முன்னாள் பிரிசனே, எவளோடு போகிறாய் அட முன்னாள் பிரிசனே. நீ எல்லாம் ஒரு பெண்மணி. என்ன நல்லா இருக்கிற? புதுமண தம்பதிகள் எங்க? உங்க பொண்டாட்டிக்காரிய காண எலும்பு கூடு. இந்த போறாருல இவர் என்னுடைய தாத்தா. அவருக்கு ரொம்ப நாளா பைக்கு வாங்கணும்னு ஆசையா, அதான் போட்டா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வாங்குவாரு. இவகிட்ட எல்லாம் பேசினா நமக்கு நிம்மதி போய்விடும். வாடு வாடு. 2வது கல்யாணம் முடிச்சிட்டு மோர கட்டைய பாரு. பெரிய நன்னுலா நீட்டுமா நீட்டினவன். மோரைய பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. பங்கஜம், புது பைக்கு வாங்கிட்டேன்னு ஓவர் ஸ்டைல்ல அலைஞ்ச. இன்னைக்கு சாயந்தரவும் பிரிசன் அழுதுகிட்டே வருவான். பங்குச்சு பங்குச்சு பைக்க உடைச்சிட்டாங்க டீன்னு இழுவிக்கிட்டு வருவான். 2 பேரும் சந்தோஷம் போய் கஷ்டப்படுங்க. அவன் வண்டியை உடைச்சிட்டு வந்தாதான் எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும். எப்பா கடவுளே கடவுளே, பிச்சை எடுத்து டயர்டா ஆயிட்டு. சார் என்ன கஷ்டமா இருக்கு ஒரே இடத்துல உட்காந்து பிச்சை எடுக்கிறதுக்கு. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? இருளாய் தங்க, காலேஜ் முடிஞ்சுதாம்மா? 1 வருஷம் முடிஞ்சதுனம்மா. இப்ப 2வது வருஷம் போயிருக்கியோ? ஆமாம்மா, இது 2வது வருஷம். இன்னும் 1 வருஷத்தோட முடிஞ்சிடும் காலேஜ். எம்மா இது என்ன சூட் கேஸ்? என்ன ஈஸ்வரியத்தை ஊருக்கு கிளம்பியாச்சு போல பிச்சை எடுக்க. வாப்பா மாரி. ரேகா, ஆபீஸ் முடிஞ்சுதாம்மா? முடிஞ்சது ஈஸ்வரியம்மா. என்ன ஈஸ்வரியத்தை சூட்கேஸ் எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு போல. இல்லப்பா மாரி, எப்பவுமே பிச்சை எடுத்த காசு பூரா மூட்டை மூட்டையா கொண்டு வருவேன். சில்லற காசா இருக்கும். இப்ப என்னன்னு தெரியல, மக்கள் சில்லற போடுறது இல்ல பத்துக்க, நோட்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆள் குறைஞ்சது ஒரு 10 ரூபாயாவது போட்டுரும் பத்துக்கிட்டு. 10 ரூபாய்லாம் பிச்சை போடுவாங்களா? ஆமாம்மா, மனுஷ பல்வ இப்ப நல்லா மாறிட்டானுவோ. 1 ரூபா 2 ரூபாலாம் போடுறது கிடையாது. இப்ப சில்லறலாம் கடைக்காரன்ட்ட கூட இருக்கிறது கிடையாது. ஒரே 10 ரூபா நோட்டு தான் பத்துக்கிட்டு, 20 ரூபா அந்த மாதிரி தான் போடுறாங்க. அதை மூட்டையை கட்டுனா துட்டு பூரா நசுங்கிருதுமா. சில துட்டு பூரா கிழிஞ்சிருது. கஷ்டப்பாடுபட்டு பிச்சை எடுத்துட்டு வரோம், கிழிஞ்சு நோட்டை வச்சு என்ன செய்ய முடியும்? அதான் சூட்கேஸ் வாங்கிட்டேன் பத்துக்கிட்டு. ஏம்மா மாறி ரேக்கா இருளாயி கொஞ்சம் ராத்திரி பூரா உட்காந்து இந்த நோட்டை எண்ணி கொடுத்துருங்கம்மா. ஆளுக்கு கமிஷனா 1000 ரூபாய் தந்துருதேன். நோட் என்னதுக்கு எரிச்சலா இருக்கும்? ஒரே இடத்துல குத்த வச்சு உட்கார்ந்து ரூபாய்ன்றது எரிச்சலா இருக்குமா? அம்மா பாடுபட்டு சம்பாதிச்ச காசு எண்ணி தரதுக்கு உனக்கு வலிக்குதோ? நேத்து தர 20,000 ரூபாய் செலவு கூட வாங்கிட்டு போனேன். என்னடி செஞ்ச? அம்மா என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள்மா, அவளுக்கு கிஃப்ட் வாங்க தான் வாங்கிட்டு போனேன். 20,000 ரூபாய்க்கு கிஃப்டா? ஆமா ரேகா, ஒரு சூப்பரான போன் வாங்கி கொடுத்து வந்துடுங்க. அட கடவுளே, போன் வேணும் என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? என் கூட பிச்சை எடுக்கிறவள இல்லாதா? அவன் 4-5 கான் வச்சிருக்கா போனு. கேட்டா உனக்கு கொடுத்துருப்பா. போமா தூரம், பிச்சைக்கார போன்ல எனக்கு வேண்டாம், புதுசு தான் டப்பா ஓடி வாங்கினேன். சரி சரி போப்பா.
நான் எண்ணி தரேன் ஈஸ்வரி அம்மா. ஏமா நீங்களே பாவம் 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, ராத்திரி உட்காந்து நோட்டை என்ன முடியுமாமா? இவ எண்ணி தருவா. பரவாயில்ல, நாங்க ஒரு 1 மணி நேரம் உட்காந்து எண்ணி கொடுத்துட்டு போறோம். அடுத்த வாரம் இருக்க மாட்டேம்மா, இங்க போறேன் கேரளாவுக்கு. அங்க போய் எல்லாரும் மாலை போட்டுருக்காவ பத்தியா, நிறைய ஜனங்க வருது. அங்க உட்காந்துன்னு வச்சுக்க ஒரு நாளைக்கு எப்படி 10,000 ரூபாய் அள்ளிடலாம் பார்த்துக்கிட்டு. ஆளுவ தான் கிடைக்கவே மாட்டுக்குமா. கூட 2 ஆளுவளை கூட்டு போனோன்னு வச்சுக்கையன், கொஞ்சம் நிறைய காசு கிடைக்கும். ஒருத்தி வெளியூருக்கு வர மாட்டுக்கழுவோ, எல்லாம் உள்ளூர் கோயிலே உட்காரணும்னு அலைதாளுவோ. உள்ளூர்லயே உட்காந்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமாமா? ஒரு 4 இடத்துக்கு போக வேண்டாமா? பேசாம நம்மளும் இந்த வேலைக்கு போயிடலாம் போல ரேக்கா. சும்மா இரு மாறி. உங்க ஆபீஸ்ல யாரும் பிச்சை எடுக்க ஆள் இருந்தா கூப்பிடுங்கம்மா. ஒரு நாள் சம்பளம் 4,000 ரூபாய் கொடுப்பேன். சரி சொல்லுது, ஏதோ ஆள் இருந்தா. ஏமா இல்லை, உங்க காலேஜில் உள்ள பிள்ளைகளோடைய அம்மா அப்பா யாரும் ரெடியா இருந்தாங்கன்னா சொல்லுமா, அவங்களையும் கூட்டு போறேன். எப்போமா நான் சொல்ல மாட்டேப்ப. தாய் பிச்சை எடுக்கிற காசு வேணும், ஆனா தாய் வேலைக்கு ஒரு உதவி செய்ய மாட்டேன்னுட்டி. எம்மா பிச்சை எடுக்க வாங்கன்னு கூப்பிட்டு நீ என்ன பண்ணப்பா? லூஸ் மாதிரி பேசாதம்மா. சரி சரி, இப்படியே சொல்லிக்கிட்டு ஆளாப்பா. ஈஸ்வரியத்தை நான் ஆள் இருந்தா பிடிச்சு விடுறத கவலைப்படாதுங்க. சரிப்பா மாறி. சரிப்பா, பிச்சை எடுத்துட்டு வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கேன்னு. மாறி, ஈஸ்வரி அம்மா ரொம்ப பாவம், நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு காசெல்லாம் எண்ணி கொடுத்துருவோம். சரி.